இன்று பதவியேற்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி அவர்களுக்கு உயர்கல்வித்துறை வழங்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரம் இதை ஆளுநரும் ஏற்றுக்கொண்டிருப்பதாக தகவல். இது பற்றிய கூடுதல் விவரத்தை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், மீண்டும் பொன்முடி அவர்களுக்கு உயர்கல்வித்துறை வழங்கப்பட இருக்கிறது. ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு என்ன பதவி? கூடுதல் விவரங்கள். தமிழக அமைச்சரவையில் பொன்முடி அவர்களுக்கு உயர்கல்வித்துறை இலாக்கா ஒதுக்கப்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் விடுத்திருக்கக்கூடிய பரிந்துரையை தமிழக ஆளுநர் RN ரவி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தமிழக அமைச்சரவையில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பனிடம் உயர்கல்வித்துறை கூடுதலாக வழங்கப்பட்டது. உயர்கல்வித்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை கூடுதலாக கவனித்து வந்தார் ராஜகண்ணப்பன். அவரிடம் இருக்கின்ற உயர்கல்வித்துறை இலாக்காவை பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிந்துரை செய்திருந்தார் ஆளுநருக்கு. இதன் காரணமாக அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் தமிழக அமைச்சரவையில பொன்முடி அவர்களுக்கு உயர்கல்வித்துறை இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டிருக்கிறதாகவும் அதற்கான பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது ஆளுநர் மாளிகையில் இன்று பிற்பகல் 3:30 மணி அளவில் நடைபெறும் என்பதைத்தான் அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகை தற்போது வெளியிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அமைச்சரவை என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சராக மீண்டும் பதவியேற்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது ராஜ்பவனிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது 3:30 மணி அளவில் நடைபெறும் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராகிறார் பொன்முடி. பாஸ்கர், அதே நேரத்தில் தற்போது இந்த உயர்கல்வித்துறையை வகித்து வரக்கூடிய அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எந்த துறை ஒதுக்கப்படுகிறது? மீண்டும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஒதுக்கப்படுகிறதா? வேறு மாற்றங்கள் இருக்கிறதா? உயர்கல்வித்துறையும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையும் ராஜகண்ணப்பன் கவனித்து வந்தால் தற்போது இந்த அமைச்சரவை மாற்றம் மற்றும் தமிழக முதலமைச்சருடைய பரிந்துரையின் அடிப்படையில உயர்கல்வித்துறை இலாக்கா என்பது பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் தொடர்வார் என்றும் அதற்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடியும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் தொடர்வார் என்பது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.